தோமாவை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்திருப்பது அவசியம். அநேக பிரசங்கியார்கள் தோமாவை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது சந்தேகக்காரனாகிய தோமா என்று அவனுக்கு தலைப்பு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் தோமா என்று சொல்லும் பொழுது சந்தேகக்காரன் என்று தான் அழைக்கப்படுகிறான். ஆங்கிலத்தில் டவுட்டிங் தாமஸ் அப்படின்ற ஒரு தலைப்பே உனக்கு தரப்பட்டிருக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், தோமா ஒரு சந்தேகக்காரன் என்று நான் சொல்ல மாட்டேன். இங்கே நடந்த சம்பவத்தை நான் இன்னும் கவனிச்சோம் என்றால், தோமாக்குள்ள ஒரு ஏமாற்றம் தான் இன்னும் அதிகமாக இருந்தது. இந்த ஏமாற்றம், இயேசுவை நான் பார்க்காம போயிட்டேனே என்றுதான் அவனுக்குள்ள ஒரு இழப்பு இருந்ததே தவிர, சந்தேகம்ன்றது அவனுக்குள்ள அவ்வளோ பெரிதாக இருக்குமான்றது எனக்கு கேள்விக்குறி. யோவான் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஏற்படுகின்றது. இயேசு யூதேயால போதித்து கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்றார். போதிக்கும் பொழுது நானும் பிதாவும் ஒருவராக இருக்கிறோம் என்று சொல்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த பரிசேயரும் சதுசேயரும் கொந்தளிச்சிட்டாங்க. இயேசுவை கல்லறிந்து கொல்லணும் என்று எல்லாம் கொந்தளிச்சு எழும்பி அவரை சாகடிப்பதற்காக பிரயாசப்படுறாங்க. ஆனால் அன்றைய வார்த்தை சொல்லுகின்றது, அவருடைய நேரம் வராதபடியால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை, இயேசுவை தொட முடியல. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஏற்படுகின்றது. அப்புறம் அடுத்த அதிகாரம் வருகின்ற, இயேசு தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு அவசர செய்தி வருது. அவருடைய நெருங்கிய நண்பர் லாசரு மிகவும் பலவீனமாக இருக்கின்றார். உடனே வாங்க, லாசருவுக்கு நீங்க ஜெபிக்கணும் என்று ஒரு அழைப்பு வருகின்றது. ஆனால் என்ன பிரச்சனைனா, லாசரு என்பவன் பெத்தானியா ஊரை சேர்ந்தவர். பெத்தானியா எங்க இருக்கின்றதால் யூதேயாவில் இருக்கின்றது. யூதேயால இருந்தா இயேசு இப்ப வந்திருக்கிறார் இன்னொரு ஊருக்கு. அங்க அவரை மிரட்டி இருக்கிறாங்க, நீங்க திரும்பி காலை வச்ச உன்னை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல தான் தோமாவுடைய நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும். சீசர்களை பார்த்து சொல்றாரு, வாங்க யூதேயாவுக்கு நம்ம போவோம் என்று சொல்றாரு. சொன்ன உடனே சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னு கவனிங்களேன். கேட்கறாங்க கேள்வி, நியாயமா தானே கேட்கறாங்க. இந்த வரை இப்பதானே சொன்னாங்க, இப்பதானே உங்களை கல்லெறிஞ்சு கொல்லும்படியாக இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டாங்க, எப்படி நம்ம திருப்பியும் யூதேயாவுக்குள்ள நம்ம போக முடியும் என்று கேட்கறாங்க. ஆண்டவருக்கு பிரதியுத்தரமா சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, லாசரு தூங்கிட்டு இருக்கிறான், நம்ம போய் அவனை எழுப்போன்றார். ஸோ அப்போ சீஷர் உடனே சொல்றாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கிறது நல்லதான் ஆண்டவர், தூக்கம் நல்லதான், சிக்கா இருந்தாங்கன்னா தூங்கும் பொழுது நல்ல சீக்கிரம் சுகமாயிருவாங்க என்று ஆண்டவரோடு கூட வாக்குவாதம் பண்றாங்க. ஏன், எந்த சீஷனுக்கும் யூதேயாவுக்கு திரும்பி போக விருப்பம் இல்லை. ஆண்டவர் உடனே அவர் தெளிவாக பேசுறாரு, ஏய் லாசரு மரிச்சிட்டான்ப்பா, அவனை போய் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம், அவனை போய் சந்திச்சாதான் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு அப்போதான் புரியுது, வாங்க போகலான்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே இந்த இடத்துல தான் 16ஆம் வசனத்தில் தோமாவுடைய வார்த்தைகள் இங்கே அழகாக யோவான் எழுதுகின்றார். அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்றார். இவர்கள் யூதேயாவுக்கு போகக்கூடாது என்பதற்கு காரணம், அங்க போனா இயேசுவின் வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து உண்டு, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஆபத்து உண்டு என்று தடுக்க பார்க்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற போய் தான் ஆகிறோம் என்று சொல்லும் பொழுது தோமா தான் துணிச்சலா சொல்றாரு, சரி போலாம், போய் தான் பார்த்துடலாம், அவங்க நம்மளை கொண்டுட்டு போகட்டும் என்று ஒரு மிகப்பெரிய தைரியத்தோடு துணிச்சலோடு கூட அங்க அவன் செயல்படுவதை பார்க்கும். அப்படின்னா யோவான் 20 அதிகாரத்தில் இவன் அங்க வந்து இப்படிப்பட்ட சீஷர்கள் பரவசமாக இயேசுவை பார்த்தோம் என்று சொன்ன பொழுது இவன் ஏதோ பயத்தினாலேயோ சந்தேகத்தினாலேயோ நான் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லல. இவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, இவனுக்குள்ள ஒரு விருப்பம், இவனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்களாம் இயேசுவை பார்த்துட்டீங்கல்ல, நீங்களாம் இயேசுவின் சத்தத்தை கேட்டுட்டீங்களே, நானும் தானே இயேசுவோடு கூட 3 வருடம் இருந்தேன், நானும் தானே ஒரு சீஷன், எனக்கும் இயேசுவை தரிசிக்கக்கூடிய ஒரு உரிமை இல்லையா என்று அந்த உரிமையோடு கூட தான் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறானே தவிர ஒரு தயக்கத்தினாலேயோ ஒரு பயத்தினாலும் இல்லை. அவனுடைய வேண்டுதல் என்னன்னா, நான் உங்களுடைய 2ஆம் தரமான அறிவு நிமித்தம் இயேசுவை அறிஞ்சு கொள்ள விரும்பல, எனக்கு ஒரு முதல் தரமான சந்திப்பு இயேசுவோடு கூட எனக்கு வேணும் ஐயா, அதுதான் நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நான் எழும்பி இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று பிரசங்கிக்கும் பொழுது, அப்பொழுது நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அதை நான் சொல்லும் பொழுது, பேதுரு எனக்கு அதை சொன்னாரு, யோவான் எனக்கு அதை சொன்னாரு, நான் சொல்ல விரும்பல. நான் பிரசங்கிக்கும் பொழுது இந்த உயிரோடு எழுந்த இயேசுவை நான் என் கண்ணால பார்த்தேன், அதனாலதான் நான் இன்னைக்கு சாட்சியாக சொல்லுகின்றேன், பிரசங்கிக்கிறேன் என்று நான் வைராக்கியமாக பிரசங்கிக்கணும். அதனாலதான் நான் விரும்புறேன், இந்த இயேசுவை நான் என்னுடைய சொந்த கரங்களால தொடணும், நான் பார்க்கணும், நான் கேட்கணும் என்று அப்படிப்பட்ட வைராக்கியத்தினால அவன்
அந்த விண்ணப்பத்தை சொல்லுகின்றான்.